நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர். ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கபூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். நான் தான் பேட்டியில் கூட சொன்னேன், அப்ப அதிகாரிகள் தன்னிச்சையாக தானடித்த முப்பாக செயல்படுகிறார்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருக்கிறார்களா? அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதா? சிம்பிள் கேள்வி. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இது போன்ற தவறு என்பது இது நடந்துவிட்டது, இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேற யாரும் கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையில் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஆனால் உங்களுடைய சுற்றறிக்கையோ உங்களுடைய சட்டங்களோ விதிமுறைகளோ அவையெல்லாம் எங்களை அதன் காரணமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் உட்படுத்திக் கொள்வோம் என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பணி என்ன, எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர். ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கபூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனை அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும்.